ஜனாமா, இது ஊர்ல இருக்கிற எல்லா மருமகளையும் சேர்ந்து வைக்கிற பொங்கல். ஓ மருமகளையும் கலந்துக்கிற சொல்லுமா. சரிங்க மீனா. அத்தை, நான் வைக்கட்ட அத்தை? சரியா வச்சிருவேல. என்னத்தை இப்படி கேக்குறீங்க? பொங்கல் நான் வைக்க மாட்டேனா? வெப்பதா. உதவிக்கு யாராவது? பொங்கல் வைக்கிறதுக்கு எதுக்கு உதவி? ஏன் என்னால தனியா வைக்க முடியாதா? பண விஷயத்துல, கம்பெனி விஷயத்துல தான் நம்ப மாட்டீங்க. இதுல கூடவா நம்ப மாட்டீங்க? சரிம்மா, நீ வை. அண்ணி வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வைப்போம். ஒரு நிமிஷம். ஏய் வெண்பா, என்னம்மா மருமக பொங்கல் வைக்கணும்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. நீயும் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லுப்போ. ஐயோ, மறந்தே போயிட்டேம்மா. கொஞ்சம் இரு சொல்றேன். ஜனாமா, நானும் மீனா அத்தைக்கு மருமக முறை தானே, நானும் பொங்கல் வைக்கவா? ஜனாமா, நானும் வைக்கிறேன். இவ என்னம்மா எல்லாத்துக்குமே போட்டி போடுறவளா இருக்கா? எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிட்டு பொங்க வைங்க. அம்மன் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கட்டும். சபாஸ், சரியான போட்டி. நீங்க 2 பேரும் வைக்கிற பொங்கல்ல யாரு பொங்கல் முதல்ல பொங்குதோ அவங்களதான் சாமி சிபிக்கு ஒய்ஃபா செலக்ட் பண்ணும். டேய் ஏண்டா மாப்ள, திருவிழானா இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கணும்டா. அப்போ நான் வைக்கிற பொங்கல் தான் முதல்ல பொங்கும். அதையும் பாத்துரலாம். பாத்துரலாம். சாம், என்ன உனக்கு வெந்நீரே ஒழுங்கா வைக்க தெரியாது, பொங்கல் எப்படி வைப்ப? கேடி, நான் வீடியோவை பார்த்தாவது வைப்பேன். யூ டோன்ட் வரி. வீடியோ பார்த்தா சரி, பாரு பாரு. என்ன பாத்துட்டியா? எப்படி அசத்துறேன்னு பாரு. பார்க்கலாம். தமிழ், நீ பொங்கல் வைக்கலையா? மருமகளுங்க வைக்கிற பொங்கல்ல எனக்கு என்ன வேலை ஜனமா? ஏன் கேடி, நிஜமாவே யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் சிபி சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? டேய், நீ தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க. பார்த்து எடுத்துட்டு போ. கணேசா, சொன்ன மாதிரி குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்ட. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் தானே? ஆமாய்யா. கணேசா, அந்த இடம் உன் பேருக்கு மாறினாதான் நம்ம ஊருக்கு ஃபேக்டரி வரும். அப்போதான் நம்ம கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவல்ல? வாங்கிடலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மா சரியான ராட்சசியா. பயங்கரமான ஆளு. லேசா பிசுறு தட்டினாலும் கண்டுபிடிச்சிரும். ரொம்ப உஷாரா இருக்கணும். நீ கையெழுத்து மட்டும் வாங்கு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, பேசினபடி பேமெண்ட் விஷயம் எல்லாம் தெளிவா பேசிட்டீங்கல்ல? அதெல்லாம் பக்காவா பேசிட்டோம். ஆனா மொத்த காசையும் நீ வாங்கிட்டு எங்களே மாத்திர மாட்டியே. யோ, என்னையா இப்படி பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா ஒண்ணுமண்ணுமா பழகிட்டு இருக்கோம், இப்படி சொல்லிட்ட? கணேசா, எங்களுக்கு 10% கமிஷன் வந்துடணும். இதுக்கு நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம் தெரியுமா? கண்டிப்பா கொடுத்துடுறேன். இந்த கணேசன் பேச்சு மாற மாட்டான். சரியா? சீக்கிரம் முடிச்சிடலாம் ஐயா. ஜனாமா குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு தான் சாமி கும்பிட வந்திருக்காங்க. இங்கயா? எங்கடா? எங்க தமிழ்? என் தமிழ், எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நீ? அவங்க இந்த கோவிலுக்கு வராங்கன்னு நான் எதுக்குமா உனக்கு போன் பண்ணி சொல்லணும்? இல்ல தமிழ், அது வந்து ஏன் அவங்க இந்த கோவிலுக்கு வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியா? சச்ச, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. மா, நான் கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லு. என் தாத்தா இந்த ஊரு தானே? ஆமா. ஜனாமாவுக்கும் இந்த ஊரு தான். இது உனக்கு முன்னாடியே தெரியும் தானேமா? எனக்கு தெரியாது தமிழ். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? பொய் சொல்லாதம்மா. தமிழ், எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஜனாமா பேச்சு எடுத்தாலே நீ எதுக்கு பதட்டமாகற? நிறைய வாட்டி ஜனாமாவை நீ பாக்குறதுக்கான சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் நீ தப்பிச்சு ஓடி இருக்க. அங்க யதார்த்தமா நடந்துச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நீ அதாம மறைஞ்சிருந்திருக்க. என்னம்மா காரணம்? தமிழ், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லடி. அப்படியா?
அப்ப நான் இப்ப ஜனமாவை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கவா? அதெல்லாம் வேண்டாம். அவங்க குடும்பத்தோட சாமி கும்பிட வந்திருக்காங்க. அவங்க கும்பிட்டுட்டு போட்டோம். மா, ஜனமாவை நேர்ல பாக்குறதுல உனக்கு என்னமா அப்படி பிரச்சனை? அவங்களுக்கும் உனக்கும் என்னமா சம்பந்தம்? நான் உன் பொண்ணு தானே. உன்னைய சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையாவது மறைச்சா போய் சொன்னா தோ உன் கண்ணை காட்டி கொடுத்துருமா. உண்மைய சொல்லு. என்கிட்ட மறைச்சு நீ என்னத்த சாதிக்க போற? நீ மறைக்க நினைக்கிற பொய் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்துரும். மச்சான், இதெல்லாம் அனுபவிக்கணும்டா. நாமெல்லாம் வெளிநாடு போயிட்டோம், இதெல்லாம் அங்க பார்க்கவே இல்ல. இதெல்லாம் இப்படி செஞ்சு பார்க்கணும்டா. உனக்கு ஒரு விஷயம் தர ஊதிரியா? நீ அடி வாங்க போற. சரி சரி விடு. என்ன உனக்கு காம்பினேஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நான் தான் சிங்கிளாவே இருக்கேன். இந்த திருவிழாலே ஒரு பொண்ணு பாரு மச்சான், பேசி முடிச்சிடுவோம். உனக்கு? ஆமா. பொண்ணு? அட ஆமாண்டா. இப்படியே குழந்தைங்க விசில ஊதிக்கிட்டே சுத்து, சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் இப்படி துடு துடுன்னு கொஞ்சம் லவ்வபிளா இருந்தா தானே பிடிக்குது. ஓ, அட 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 அட. ஊர் திருவிழாதாயா. கலர் கலரா பொண்ணுங்க, வகை வகையா சாப்பாடு, சொர்க்கம் மச்சி. அது என்னமோ உண்மைதான்டா. இந்த லைஃப்ல வேணான்னு நான் ஒதுங்கி போனாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா தான்டா இருக்கு. பிடிச்சிருக்குடா மச்சி. நம்ம எந்த ஊர்ல போய் வாழ்ந்தாலும் நம்ம இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த காட்டானுங்க தானே. அதை மாத்த முடியாதுலடா.